பராசக்தி திரைப்படத்தின் கதைக்களம் விறுவிறுப்பாக இருந்ததாகவும் இன்னும் 20 நிமிடங்கள் கூடுதலாக இருந்திருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் எனவும் சேலத்தில் படத்தை பார்த்த ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சூப்பரா இருக்கு, எந்த இடத்துல லேக் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு சூப்பரா ஒரு எனர்ஜியா எடுத்துட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா எமோஷனல் சூப்பரா இருக்கு. எல்லாம் தமிழ் மக்கள் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஓட்டு இருந்தாலும் இன்னும் அருமையா இருக்கும். இப்போ வந்து ஜெயம் ரவி நடிச்சு தனி ஒருவன் படம் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் டாப்பாக நடிச்சிருக்கு. இல்லை ஓரளவுக்கு ரீசெண்டாக நடிச்சிருக்கு. அப்படி நல்லா போகுது. டைம் அதான் சொல்கிறாங்க, அவர் சொன்ன மாதிரி தான் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், போகிறதே தெரியல. நல்லா இருக்குது. பராசக்தி திரைப்படம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற காலகட்டத்திற்கு தங்களை அழைத்துச் சென்றதாக ஈரோட்டில் படத்தை பார்த்த ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ப்ரோ, படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து இது வந்து நம்ம கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரி கட்சி சார்ந்த கான்செப்டாக இருக்குது ப்ரோ. சிவகார்த்தி நல்லா நடிச்சிருக்காரு. வேறு அதரும் நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்க. சீனில் லாஸ்ட்டில் வந்து நல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ரோலாக அமைஞ்சிருக்கு லாஸ்ட்டில். எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா கருத்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த ஜென்ரேஷனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக போகும். இல்லை, இந்த படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டியதுதான். இந்த கால ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி தான். படம் அருமையாக இருந்ததுங்கண்ணா. படம் வந்து மொழிப்போர் தியாகிகளோட அவங்க தியாகத்தை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ இது என்ஜாய்மெண்ட்டு, இது கொண்டாட்டம் அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அந்த 1960s நமக்கு எவ்வளோ மற்ற மொழி வந்து நம்ம மேலே திணிச்சாங்க. முக்கியமாக ஹிந்திங்கிற மொழி வந்து திணிச்சதுக்காக எடுத்த படம் தானே இது. அதில் வந்து மற்ற மொழியும் நமக்கு உதவி செஞ்சு இதை எதிர்த்து எந்த மொழியும் வந்து நம்ம மேலே திணிக்கக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்கண்ணா. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.